Hi, I'm Fashila, physiotherapist from Aravind Hospital. Today we are going to learn a few exercises for very common problem we all suffer from, that is neck pain. இன்னைக்கு இந்த ஜென்ரேஷனில் நெக் பெயின் வந்து ரொம்ப காமனாக இருக்குது, இல்லைங்க ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்? அது வந்து மெயினாக பேட் போஸ்டர்னால. இந்த பேட் போஸ்டர் வந்து மெயினாக இந்த ஃபோன் பார்த்துட்டே இருக்கிறது, லேப்டாப் ரொம்ப நேரம் லேப்டாப்புக்கு ஃப்ரெண்ட்லேயே உட்காந்துட்டே இருக்கிறது, நீங்கள் படிக்கும்போது வாய்க்கும்போது எல்லாமே தலை குளிஞ்சு தான் பார்க்கணும் நீங்கள். அதனால தான் இந்த மெயின் பேட் போஸ்டர் வருது. மெயின்லி ஹெட் வந்து ஃபார்வர்டாக பெண்ட் பண்ணு. அதனால் இந்த பேட் போஸ்டரை எப்படி ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம், இந்த நெக் மசில்ஸ் வந்து எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கலாம், எப்படி பெயின் ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம், இதுக்கு தான் இன்றைக்கி எக்ஸசைஸ் சொல்ல போகுது. ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் வந்து தலை வந்து மேலே கீழே பண்ணுங்க. இது பண்ணும்போது மெதுவாக ஸ்லோவாக பண்ணணும். தலை வந்து ஃபஸ்ட்டு மேலே கீழே பண்ணணும். இதுதான் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ். செகண்ட் வந்து தலை வந்து சைட் டு சைட் பண்ணணும், லெஃப்ட் டு ரைட். தேர்ட் எக்ஸசைஸ் வந்து தலை வந்து ஒரு பக்கமாக சாய்க்கணும். இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது ஷோல்டர் வந்து தூக்கக்கூடாது. இது வந்து ரெண்டு சைடும் பண்ணிக்கலாம், ரைட் டு லெஃப்ட். இப்படி ஒரு 5 டைம்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து சின் வந்து பின்னாடி கொண்டு போகணும். பின்னாடி கொண்டு போய் ஒரு 5 செகண்ட் ஹோல்ட் பண்ணி அது 5 டைம்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் வந்து கை வந்து தலைக்கு முன்னாடி வைக்கணும். தலைக்கு முன்னாடி வச்சு தலை முன்னாடி ப்ரெஸ் பண்ணணும். கைக்கு முன்னாடி ஆப்போசிட் டைரக்ஷனில் ப்ரெஸ் பண்ணணும். இப்படி ப்ரெஸ் பண்ணி ஒரு 5 செகண்ட் ஹோல்ட் பண்ணணும். அதே மாதிரி கை வந்து ஒரு சைடாக வைக்கணும், ரைட் சைடு இதர் லெஃப்ட் சைடு. அப்படி வச்சு கை வச்சு ஒரு அதே ஆப்போசிட் டைரக்ஷனில் ப்ரெஸ் பண்ணி 5 செகண்ட் ஹோல்ட் பண்ணி 5 டைம்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி 4 பக்கமாக பண்ணணும், ரைட் லெஃப்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக். இது வந்து 5 செகண்ட் எல்லா சுற்றுமே 5 செகண்ட் ஹோல்ட் பண்ணி 5 டைம்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் வந்து கை வந்து ஷோல்டர் கிட்ட வச்சு ஷோல்டர் வந்து சுற்றணும், ரொட்டேட் பண்ணணும். இது வந்து ஆன்டி கிளாக் வைஸும் பண்ணிக்கலாம், கிளாக் வைஸும் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 5 டைம்ஸ் பண்ணணும். நீங்கள் இந்த எக்ஸசைஸ் வந்து 2 நேரமாக பண்ணிக்கோங்க, மார்னிங் அண்ட் ஈவினிங் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்குது, படிச்சுட்டே இருக்குது, ஸ்டூடெண்ட்டாக இருக்குது, நீங்கள் 20 மினிட்ஸ் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது படிக்கும்போது ஒரு 5 டைம்ஸ் கூட நீங்கள் பிரேக் எடுத்துக்கோங்க. இந்த பிரேக் எடுக்கும்போது இந்த எக்ஸசைஸ் எல்லாமே ஒரு 5 டைம்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம், நெக் பெயின் ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.